சிஸ்டமில உங்களுக்கு நாலேட்ஜ் இல்லன்னா, உங்கள சூப்பரா ஏமாத்துவாங்க. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப சேலம் லொகேஷன்ல ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து, இந்த மாரி எரர் மெசேஜ் வருதுங்க. எவ்வளோ காஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க போறோம். டெல்லி லொகேஷன்லயும் கேட்டுருக்குறோம். 300 to 500 அந்த range Laptop service center. Okay, bro, we have one error message in laptop. It's asking you have to wait for 2 hours. Already 6 hours completed, bro. So still 6 hours completed, then no other option. You have to format your laptop. On condition. yeah, on condition, bro. Sir, is it HP laptop? No, this is Lenovo. Oh, Yeah. better you bring your laptop. I will suggest you the best thing. Okay, how much cost, bro? Service charge. If there will be Windows problem, that will cost you 1,000 rupees. Approximate 3 to 4 hours. 3 to 4 hours. In Delhi location, na? Yes, sir. Okay, I will bring it, bro. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து போய் காசு செலவு பண்ணுறத விட இது நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு குட்டியாக தெரிஞ்சு டிஸ்கிரிப்ஷன்லேயே எப்படி எப்படி போகணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஆஃப் பட்டன் இருக்கும். இதில் ஷட் டவுன் அண்ட் ரீசெட்டுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரீஸ்டார்ட் பட்டனை கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியே தான் இருக்கணும். இந்த பட்டன் கை எடுக்கக்கூடாது. இப்போ சிஸ்டம் வந்து அது ரீசெட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த கீ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கையை எடுத்துடாதீங்க. கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வராது. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ட்ரபுள் ஷூட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். REGEDIT ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே லோக்கல் மிஷின் சொல்லிட்டு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டு ஃபைல் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு திஸ் பிசி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் டிஸ்க் சி கொடுங்க. இதில் தான் வந்துட்டு விண்டோஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுக்கணும். சிஸ்டம் 32 கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டபுள் கிளிக் பண்ணும். இங்கே இருக்குது பாருங்கள். இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் கீழே SAMன்னு இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நமக்கு பிடிச்ச பேர் வைக்க போகிறோம். நான் வந்து ட்ரை டுடே அப்படின்னு வைக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனல் பேர் தான் வைக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ தென் அதேமாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த லோக்கல் மிஷின் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே நம்ம பேஜோட நம்ம சேனலோட நேம் வந்துருச்சு பாருங்கள். அது டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் SIM கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டொமைன்ஸ் இருங்க, அது கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே அக்கௌண்ட்ஸ் இருங்க, அது கிளிக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் யூசர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுக்கணுன்னா, இந்த மாதிரி 00001F4ன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே Fன்னு காட்டும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு 000 கடைசியில் 38ன்னு ஒன்று வரும், ஒரு நம்பரு. அந்த நம்பருக்குள்ள நீங்கள் 10ன்னு கொடுக்கணும். ஐயோ, டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 10ங்கிற நம்பரை 10ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? 10ன்னு மாறிடுச்சு. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இதையும் க்ளோஸ் பண்ணுங்கள்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து லோட் ஆகிட்டுருக்கு இப்போது. மாதிரி உங்களுக்கு 2 அக்கௌண்ட் காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்கெட் கேட்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஐ ஃபர்கெட் மை பின்னு கொடுங்க. நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்போட. ஃபர்கெட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மைக்ரோசாஃப்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா அவுட்லுக்கு, அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகுது. இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வந்துட்டு ரெக்கவரி மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயிலுக்கு வந்துட்டு ஒரு கோடு வரும். அதை போட்டு தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். என் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்துருச்சு. 187816 கொடுத்து நான் லாகின் ஆகல. ஏன்னா அந்த கோடு தான் போட்டு ஓப்பன் ஆகல. 187816 இந்த கோடு தான் ரிசீவ் ஆகிருக்கு நமக்கு. ஆனால் வரலையே நமக்கு. மெயில் ஐடி இது தான். மறுபடியும் கொடுக்கலாம், வருதான்னு பார்ப்போம். என் ஃபோன் நம்பருக்கு வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இது கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் மாதிரி கேட்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட் வர நம்பர் போடுங்க. 13134. அந்த 1 எடுத்துகிட்டு கடைசியில் வந்து 4 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு சென்ட் பண்ணுவாங்க. அது இங்கே போட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். வருதா? வந்துடுச்சு நமக்கு. 774021 வெரிஃபிகேஷன் கொடுத்தா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இங்கே பாருங்கள், கண்டினியூ கொடுங்க. இது கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பின் செட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பின் செட் பண்ண போகிறேன். கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பின் வந்து செட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும் இந்த மாதிரி. எஸ், நம்மளோட சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டு.